ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலில் நடைபெறும் அன்றாட மாற்றங்கள் மற்றும் நிகழ்வுகளை அரசியல் அப்டேட் நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடன் சிவராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவராம். ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் வெளியாக இருந்தது. இன்றைய தினம் படம் எதிர்பார்ப்பது தொடர்பான முக்கிய தீர்ப்பு வெளியாகப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன? அதாவது ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான அந்த வழக்கின் தீர்ப்பு இன்றைய தினம் வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் தாவேகா தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா வந்தவுடனே அந்த தீர்ப்பை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தோம்னா மீண்டும் தனி நீதிபதி அவர் பிறப்பிச்சிருந்த அந்த உத்தரவுக்கு தடை விதிச்சிருக்கிறாரு. அதே போன்று அவங்க இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கணும். ஏன்னு சொன்னால் சென்சார் போர்டு ரிப்ளை பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு போதிய அவகாசம் கொடுக்காம அவசர கதியில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டுச்சுன்னு அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இதனால் இந்த வழக்கு மீண்டும் முதலிலிருந்து விசாரிக்கப்பட இருக்கிறது. பிப்ரவரி 6ஆம் தேதி எப்படியாவது படம் வெளிவந்துடும் அப்படின்ட்டு விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது மேலும் தேர்தலுக்கு பின்பு தள்ளி போகிறதா ஜனநாயகன் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போன்று விஜய் அவர்களும் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷனும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. படத்தை எப்படியாவது பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியிட்டலாம், இது தாவேகாவிற்கு தேர்தலில் ஒரு கை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது படம் தள்ளி போயிருக்கிறது. இவர்களுக்கு ஒரு மனச்சோர்வை உண்டு பண்ணியிருக்கிறது. தற்பொழுது இவங்க மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க இருக்கிறாங்க. ஒருவேளை வழக்கு வாபஸ் பெற்றுட்டா பார்த்தீங்கன்னா நம்ம சென்சார் போர்டுலேயே ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் பண்ணலாம். இதை கையில் முடிவெடுக்க வேண்டிய இந்த முடிவு பார்த்தோம்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ட்ட தான் இருக்குது. தயாரிப்பு நிறுவனம் என்ன முடிவெடுக்க போகிறது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக இது ஒரு புறம் இருக்குது. தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் டிடிவி தினகரன் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிச்சிருந்தார். தாவேகா தலைவர் விஜய் அவருடைய பேச்சு அரசியல் வட்டாரங்கள் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக என்று மறைமுகமாக அதிமுகவுக்கு ஊழல் சக்தி என்று தாவேகா தலைவர் விஜய் தனது உரையில் தெரிவித்திருந்தார். தற்பொழுது அதை கொந்தளித்த அதிமுக அதாவது தனது ஐடி விங் பக்கத்தில் பனையூர் பண்ணையார் என்ற ஒரு ஹேஷ்டேக்கை உருவாக்கி மற்றும் அதுக்கான ஒரு குறும்படங்களையே சித்தரிக்கக்கூடிய காட்சிகள் வீடியோக்கள் பதிவிட்டு தாவேகாவையும் விஜயும் அவர்களையும் கடுமையாக தாக்கிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவம் கடந்த 2 நாட்களாகவே சமூக வலைத்தளங்களில் அலமோதி வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் டிடிவி தினகரனும் ஒரு கருத்து பதிவிட்டிருக்காரு. இன்றைய தினம் தாவேகாவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மற்றும் ஜேசிடி பிரபாகரன் மற்றும் தாவேகாவிலிருந்து அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இணைந்திருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிற்பாடு அப்பெல்லாம் ஊழல் சக்திகள் தாவேகாலிடம் இருதா, இது தெரியலையா அப்படின்ட்டு டிடிவி தினகரன் தனது அதாவது கேள்வி எழுப்பியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது தாவேகா பார்த்தோம்னா அதிமுக கூட்டணிக்கு வரல, அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசினதுக்கு அப்புறம் அந்த ஏவுகணை தாக்குதலை அதிமுக கடுமையாக தீவிரப்படுத்தியிருக்கிறது. ஏன்னு சொன்னால் தேர்தலுக்கு இன்னும் 2 மாத கால அவகாசம் தான் இருக்குது. விஜய் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பாமர மக்களுக்கும் அடிமட்ட தொண்டர்களுக்கும் எளிதாக சென்று சேரும். அதிமுக ஊழல் சக்தின்னு முதன் முறையாக பேசியிருக்கிறாரு. இதுவரை அதிமுகவை எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணாமல் இருந்த விஜய் முதன் முறையாக பேசினது இதை அதிமுகவை ட்ரிகர் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். அதற்காகத்தான் ராஜன் செல்லப்பாவாக இருக்கட்டும், செல்லூர் ராஜுவாக இருக்கட்டும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. இதுவரை எந்த ஒரு அதிமுக தலைவர்களும் விஜயை நோக்கி எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்காத நிலையில் தற்பொழுது விமர்சன கணைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் தாவேகாவிலிருந்து இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எந்த ஒரு தலைவரும் இல்லை அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் தற்பொழுது வரை அதிமுக இவ்வளவு கேள்விகளையும் அதே போன்ற விமர்சனங்களையும் வைத்திருக்கக்கூடிய சூழலில் தாவேகாவில் இன்னும் ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடப்படலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்கள் இது போன்ற கேள்விகளையும் அறிக்கைகளையும் படிக்கிறாரா, பார்க்குறாரா? ஏன்னு சொன்னால் தினம்தோறும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கணும். அப்போ தான் ஒரு கட்சி உயிர்ப்போடு இருக்கணும் நம்ம எடுத்துக்கலாம். தாவேகாவை பொறுத்தவரை தற்பொழுது செய்தி தொடர்பாளர்கள் இருந்தாலுமே கூட விவாதங்களையாக இருக்கட்டும் அல்லது பொது தளங்கள்லையாக இருக்கட்டும் அதிமுகவிற்கு இப்பொழுது வரை ஒரு கடுமையான கண்டன அறிக்கையை வெளியிடலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். போகிற போக்கில் விமர்சனங்களை வைக்கிறது விஜய் அவர்கள் வைக்கிறாரு. அதற்கான ஒரு ஆதாரங்களையோ அல்லது மீண்டும் பதில் விமர்சனத்தையோ அவர் கொடுக்க தவறுகிறாரு. இது தாவேகாவிற்கு ஒரு மைனஸாக பார்க்கப்படுகிறது. இன்னும் தேர்தல் நெருங்க பார்த்தோம்னா கடுமையான விமர்சனங்கள் வரும். அடுத்து தினம்தோறும் அறிக்கை விடணும், தினம்தோறும் செய்தியாளர்களை சந்திக்கணும், மக்களை சந்திக்கணும். அப்பொழுதுதான் தாவேகா பார்த்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ தாவேகாவில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தாலும் கூட தாவேகா விசஸ் அதிமுக சமூக வலைத்தளங்களில் ஒரு ஹேஷ்டாக் உருவாகி இருக்கிறது. இந்த மோதல் போக்கும் உருவாகிருக்கு. இது ஒரு புறம் இருக்க தற்பொழுது பாமக
நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அணியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அருள் இன்றைய சேலத்தில் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. அதாவது தொடர்ச்சியாக அவருடைய கூட்டணி முடிவு என்னன்ட்டு இதுவரையும் வெளிப்படையாக எங்குமே தெரிவிக்கல. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் தரப்பினர் அதிமுகவில் வந்து கூட்டணி வச்சிருந்தாலும் இப்போ மருத்துவர் எந்த அணிக்கு செல்வார், அவர் திரும்ப என்டிஏ அணியிலே நகர்வாரா அல்லது திமுக பக்கம் சாய்வாரா என்ற ஒரு பெரும் பேசுபொருள் வந்து அரசியல் வட்டாரங்களில் இருந்து வந்தது. இதனால் தற்பொழுது அவர்கள் தாவேகா பக்கம் செல்ல வாய்ப்புள்ளதாக ஒரு கருத்துக்களானது வெளியாக இருக்கிறது. ஏன் தாவேகா பக்கம் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அன்புமணி இளைஞராக இருக்க இளைஞர்களுடைய இளைஞரணி தலைவராக இருந்தார் மற்றும் இப்போ கட்சி தலைவராக இருக்கார். அன்புமணியிடம் பெரும்பாலான பாமகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சேர்ந்திருக்காங்க. அதே போல் ராமதாஸ் அவருடைய உடன் இருப்பவர்கள் பார்த்தோம்னா எல்லா ஒரு வயது முதிர்ப்பு காரணமாகவும் ஒரு அதாவது கட்சி துவங்கத்திலிருந்து கூட பயணித்தவர்கள் தான் பெரும்பாலான இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. அப்போது ராமதாஸ் தரப்பிலும் இளைஞர்களை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பார்வையும் ராமதாஸ் தரப்பினர்களுக்கு வந்து தீவிரமாக இப்போ அவங்களுடைய கட்டமைப்பை அவர் உறுதிப்படுத்தணுன்ட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் தற்பொழுது விஜய் பக்கம் சாய்ந்தால் தங்கள் கட்சியை வலுப்படுத்திக்க பாமகவுக்கு ஒரு வாய்ப்புள்ளதாக பார்க்குறாங்க. இந்த நிலையில் தான் பாமக தற்பொழுது விஜய் பக்கம் சாய்கிறதா என்ற ஒரு பெரும் கேள்வி வந்து எழும்பிருக்கு. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் தரப்பின அதிமுக என்டிஏ கூட்டணியில் அங்கே வகித்திருக்கிறாங்க. இந்த நிலையில் பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய நிகழ்வுள்ள பாமகவுடைய மாம்பழம் சின்னம் பயன்படுத்தப்பட்டதுக்கு உடனடியாக அன்றைய தினம் கண்டனமும் வந்து மருத்துவர் தெரிவித்திருந்தார். அப்போது இந்த நிகழ்வுகளெல்லாம் அரசியல் வட்டாரங்களை பார்க்கும்பொழுது அப்போ ஒரே கட்சி இரண்டு பக்கம் ஆதரவு தெரிவிக்குமான்ற ஒரு நிலைப்பாடு வந்து ஒரே கட்சி நம்ம எடுத்துக்க வேணாம், ஒரே கட்சியின் இரண்டு பிரிவு வந்து பார்த்தோம்னா அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தராரு. தற்பொழுது ராமதாஸ் அவர்களுடைய முடிவு என்ன ஏன்னு சொன்னால், இதுவரை திமுகவை அவர் எந்த ஒரு விமர்சனமும் பண்ணாமல் இருந்தார். நேற்று முதன்முறையாக திமுகவை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு. அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த கூட்டத்தில் அந்த சின்னம் பயன்படுத்தப்பட்டதுக்கும் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தாரு. அதே போன்று தற்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே தேர்வு தாவேகா அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் திமுக வந்து ஒரு 4 to 5 இடங்களை கொடுக்க தான் வந்து தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அந்த 5 இடங்களை பெற்றுக்கொண்டு ராமதாஸ் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஒரு தயக்கம் காட்டுறாரு. ஏன்னா நான் வந்து ஒரு சீனியர், இந்த கட்சியை வளர்த்தவர், நான் வந்து இந்த பார்த்தோம்னா கூடுதல் இடங்களை கொடுக்கணும், ஒரு ராஜ்யசபா இடங்களை கொடுக்கணும்னு ராமதாஸ் எதிர்பார்க்கிறாரு. ஆனால் திமுகவை பொறுத்தவரை தற்பொழுது கட்சி உடைஞ்சிருக்கு. இதனால் வந்து ஒரு 4 to 5% தான் இருக்கும். அதுலேயுமே கூட உங்களுக்கு 2% வாக்குகள் தான் இருக்கும். இதனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய இடத்த வாங்கிட்டு தேர்தலை நில்லுங்க, உதயசூரியனை ஆதரிங்கன்னு சொல்லிட்டு திமுகவின் மூத்த தலைவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் ராமதாஸ் தற்பொழுது வரை பிடி கொடுக்காமல் இருக்கிறார். தற்பொழுது தாவேகாவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் தாவேகாவிடம் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் அவர்கள் எத்தனை இடத்தில் வெற்றி பெறுவார்கள் என்பது கேள்விக்குறிதான். கண்டிப்பாக. ஏனென்றால் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மாம்பழம் சின்னம் அன்புமணி தரப்பினர் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு வழக்கம் வந்து அவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த நிலையில் பாமக அதாவது ராமதாஸ் அணியினர் யார் பக்கம் ஆதரவு தர இருக்கிறார்கள்? தற்பொழுதைக்கு தாவேகாவுக்கு பலம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையும் தாவேகாவுக்கு இந்த கட்சிகளெல்லாம் ஆதரவு தராண்டு எதுவுமே வந்து ஊர்ஜிதமாக சொல்ல முடியல. ஏனென்றால் தாவேகாவுடன் பேசுகிறாங்க, அதே சமயம் திமுகவுடனும் அதிமுகவுடனும் பேச்சுவார்த்தை வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. அப்போ இந்த நிலையில் தாவேகாவை ஒரு மற்ற கட்சிகள் கடைசி ஆப்ஷனாகவும் மற்றும் தேர்தலில் இந்த பக்கம் வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு தாவேகா ஒரு ஆப்ஷனாக பிற கட்சிகளும் பார்க்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு புறம் இருக்க, தற்பொழுது ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாடு கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து உரிமை மீட்கும் குழுன்ட்டு ஒரு குழு அமைச்சு அதில் வந்து பலர் அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை சேர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு அணியை உருவாக்கினார். ஆனால் இருப்பினும் தற்பொழுதுக்கு அவரோடு இருந்த தூணாக இருந்த மனோஜ் பாண்டியனும் இப்போ அவருடன் இல்லை, மற்றும் வைத்திலிங்கமும் அவருடன் இல்லை, மற்றும் ஜேசிடி பிரபாகரன் தாவேகால இருக்காரு. அப்போது அவருடன் இருந்த தூணாக இருந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையை நோக்கி பயணிச்சிட்டாங்க. இப்போ அவருடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்கும்போது, இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வமான தகவல் வரும். விஜய் அவர்கள் அதிமுக ஒரு ஊழல் சக்தி என்று பேசிய கருத்துக்கு செய்தியாளர் எழுப்பக்கூடிய கேள்வி கூட அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை
பொறுத்திருந்து உரிய நேரத்தில் பதிலளிப்பேன் என்று அவர் ஒரு மழுப்பலான ஒரு பதிலை வந்து தெரிவிச்சுட்டு போகிறத பார்க்கிறோம். ஏற்கனவே ஓபிஎஸ் அவருடைய மகன் அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செய்தியாளர்கள் சந்திப்பு சொல்லியிருந்தார், விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறபடி அவருடைய பேச்சுகளும் இடம்பெற்றிருந்தது. ஏன்னா புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி வந்து விஜய்க்கு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா எதிர்பார்ப்பானது நிலவி வந்த நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ்ஐ என்டிஏ கூட்டணியில் அமைப்பதற்கு பாஜக தீவிரம் காட்டி வருது. என்னால் இவர் தாவேகா பக்கம் சென்றுட்டார்னா ஏதாவது அதிமுகவோட அதிருப்தி வாக்குகள் தான் அந்த பக்கம் போயிடும் அப்படின்றதுக்காக தற்பொழுது ஓபிஎஸ்ஐ டிடிவி தினகரன் அவருடைய அமமுக கட்சியில் இணைத்து அவருக்கும் சீட்டு வழங்கக்கூடிய ஒரு மும்முரத்தை இப்போ பாஜக காட்டுறதை நம்ம பார்க்க முடியுது. ஏனென்றால் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் இணைய வாய்ப்பில்லைன்னு அந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இதனிலையில் ஓபிஎஸ் தற்பொழுது அமமுகவில் இணைய வைத்து ஓபிஎஸ்க்கு இடம் தரப்படுமா என்ற ஒரு பேசுபொருளும் தற்பொழுது தொடர் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் இடம் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. அதாவது அமமுகவுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த ஒரு 7 to 8 இடங்கள் ஒதுக்கப்படும். அதில் ஒரு 2 இடத்தை ஓபிஎஸ்க்கு தந்துட்டு அவங்களுக்கு அங்கே போட்டியிட வைக்கலாமா? ஏன்னு சொன்னால் 3 முறை போடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர், முன்னாள் முதலமைச்சர், ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்திருக்கிறாரு. தமிழகத்தில் நிலவரம் என்னன்னு தெரியும். அவரை வந்து தனிச்சு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது பாஜகவோட ஒரு முயற்சியாக இருக்கிறது. இதற்காகத்தான் ஆடிட்டர் குருமூர்த்தியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், ஓபிஎஸ்க்கு அந்த கணிசமான வாக்குகள் இல்லை, இருந்தாலும் ஒரு சமூகத்தோட தலைவராக அவர் பார்க்கப்படுகிறாரு. அதனால் அவரை எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ளேயோ அல்லது அமமுக கட்சிக்குள்ளேயோ கொண்டுட்டு வந்துட்டா அவருக்கான இந்த இடத்தை ஒதுக்கி நம்ம போட்டியிட வச்சிடலாம். ஒருவேளை அவர் தாவேகாவோ அல்லது திமுகவோ சென்று விட்டால் அதுவுமே கூட ஒரு பலவீனமாக பார்க்கப்படும். அது வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் எதிரொலிக்கும் அப்படின்ட்டு திமுக எண்ணுது. அதனால தான் வந்துட்டு திமுகவும் எப்படியாவது ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்துடணும்னு நினைக்குது. ஒருவேளை ஓபிஎஸ் வந்தால் ஒரு முன்னாள் முதல்வரே திமுகவிற்கு வந்துட்டு அது ஒரு அட்வான்டேஜாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ்ஸை பொறுத்தளவில் தற்பொழுது மதில் மேல் பூனை மாதிரி எந்த பக்கம் தாவுறதுனே தெரியாமல் வந்து தவிழ்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் திமுக சைடு தாவ போகிறாரா, பாஜக கூட்டணிக்கு போக போகிறாரா, விரைவில் முடிவை அறிவிங்க ஐயா அப்படின்ட்டு தொண்டர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் தவிக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்க போகுது? இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பிப்ரவரி மாதத்திலிருந்து தனது சுற்றுப்பயணத்துக்கான அறிக்கையும் இந்நாள் முதல்ல அவர் வெளியிட்டிருந்தார். அப்போது எல்லாருமே தேர்தல் காலத்தில் எதிர்நோக்கி அதற்கான தங்கள் தயாரித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை மக்களிடம் கொண்டு செல்வதில் தீவிரமாக இருக்கிறாங்க. தங்களுக்கான கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. மற்றும் மக்கள் நீதி மையம் சார்பாகவும் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவேன்ட்டு அந்த அணியினர் தெரிவிக்கிறாங்க. அதே போல் ஆல்ரெடி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் பானை சின்னம் அவர்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றப்பட்டு அவளுக்கு அந்த பானை சின்னமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் அதே போல் மதிமுக தங்களுக்கான சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என்று இப்போ திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகள் தங்கள் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இப்போ தற்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருந்தாலும் கூட்டணி கட்சியின் அதாவது திமுக அதிமுக போன்ற பெரும்பாலான கட்சியின் கூட்டணி வைப்பதனால அவருடைய சின்னத்தை வந்து ரத்து செய்து அவருடைய கட்சி பதிவும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. அப்போது தொடர்ந்து தேர்தலை சந்தித்தாலும் கூட கூட்டணி கட்சிகள் திமுக என்ற ஒரு கட்சியின் ஒரு முகமாகவோ அதிமுக என்ற ஒரு கட்சியின் முகமாகவோ தான் தேர்தலை சந்தித்து வந்தாங்க. ஆனால் இந்த தேர்தலில் கூட்டணி வைக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியினரும் தான் சொந்த சின்னத்தில் வந்து போட்டியிடணும்ட்டு தீவிரம் காட்டி வருவதும் நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு புறம் இருக்க, இப்போ இந்த 2026 களம் இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்குது. இந்த 2 மாதங்களில் யார் யார் என்னென்ன கூட்டணி என்று நிறைவு பெற்றிருந்தாலும் தேமுதிக மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மற்றும் மருத்துவர் ராமதாஸ் உள்ளிட்டவர்களுடைய அணி என்னவா இருக்கும் என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. இது போன்று அரசியல் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை மற்றொரு அரசியல் அப்டேட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபினேசர். நான் சிவராமன்.